நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஐயா, இது அறுவடை காலம். நெல், கரும்பு, மக்காச்சோளம், மஞ்சள், இப்படி பல்வேறு பயிர்களின் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம். நீங்களும் கரும்பு அறுவடை செய்கிறீங்க. கரும்பு தோகைகளை அறுவடை முடிஞ்ச உடனே வயலில் தீ வச்சு கொளுத்திடுறீங்க. அது தப்பான வேலை. அண்மையில் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயலில் தீயணைப்பு வண்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கரும்பு வயலில் வச்ச தீயை அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது தேவைங்களா? இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற அற்புதம் தான் இந்த பயிர் வகைகள். மண்ணிலேருந்து வளர்கிற பயிர்கள் நமக்கு தானியத்தை கொடுக்குது, விளைச்சலை கொடுக்குது. விளைச்சலை எடுத்துக்கிட்ட நாம் மீதி கழிவுன்னு நினைக்கிறத அந்த வயல்லையே போட்டுடுறது தானே மரியாதை. அந்த கழிவுகள் மக்கி மண்ணுக்கு இயற்கை உரமாகுமே. அதை செய்யாமல் கழிவுகள் தானே, அதை எரிச்சிருவோம்னு தீயை வச்சா நஷ்டம் நமக்கு தாங்கய்யா. ஆமாங்க, கரும்பு வயலில் தோகைகளை தீ வச்சு கொளுத்துறதுனால முதல்ல அருமையான இயற்கை உரத்தை இழக்கிறோம். அப்புறம் மண்ணில் கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் சாகடிச்சிடுறோம். மண்ணில் இயற்கை உரமும் நுண்ணுயிர்களும் இருந்தால் தான் அது வளமான மண், உயிருள்ள மண். ரவிச்சந்திரன் ஐயா, யோசிக்கணும். அப்புறம் கரும்பு அறுவடை நேரத்தில் பசுந்தோகைகளை தீவனமாக கால்நடைகளுக்கு கொடுக்கறது வழக்கம். மாடு நல்லா சாப்பிடும். சிலர் அதை நல்லா துண்டு துண்டாக சின்ன சின்னதாக வெட்டி வீணாக்காமல் மாடுகளுக்கு கொடுப்பாங்க. இதை நிறைய கொடுக்கறத விட கரும்பு தோகைகளோட புல் மற்றும் தீவனங்களை சேர்த்து கொடுக்கறது தான் நல்லதுன்னு ஓர் ஆராய்ச்சி முடிவு. ஏன், பசுந்தொகையை மட்டுமே மாடுகள் சாப்பிட்டுச்சுன்னா மாடு போடுற சாணி கழிக்கிற சிறுநீர் வழியாக அதிக சுண்ணாம்பு சத்து வெளியேறி சுண்ணாம்பு சத்து குறைபாடு தென்பட ஆரம்பிச்சிடும். இதனால் பால் கறந்துக்கிட்டு இருக்கிற மாடுகளில் பால் ஜுரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கரும்பு தோகைகளோட கொஞ்சம் புல் மற்றும் தீவனங்களை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதோட ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 30 கிராம்ங்கிற அளவில் தாது உப்பு கலவை கொடுக்கறது அவசியம். மாட்டு தொட்டிகளை சுத்தம் பண்ணி உள்பக்கம் சுண்ணாம்பு பூசி காய வச்சுட்டு அப்புறம் அதில் தண்ணி ஊற்றி வைக்கலாம். இப்படிலாம் செஞ்சால் கறவை மாட்டுக்கு பால் ஜுரம் வராது. ரவிச்சந்திரன் ஐயா, சரதானா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.